ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மரத்தில் நிறைய முருங்கைக்காய் காய்ச்சிருந்தேங்க. அதில் ஒரு 2-3 பிச்சுட்டு வந்துட்டு ஒரு சூப்பரான முருங்கைக்காய் பொரியல் தாங்க பண்ணலாம். நான் கட் பண்ணி இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. ரொம்ப குறைஞ்ச இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப சூப்பரான முருங்கைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போ வாங்க முருங்கைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம போய் பார்க்கலாம். நல்லா பெரிய முருங்கைக்காயை ஒரு 2-3 முருங்கைக்காய் நல்லா பிச்சுட்டு வந்திருந்தேங்க. பாருங்கள், நல்லா பெருசாகவே நல்லா தடிமனாக இருக்குது. இதை நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி மேல் தோலை கட் பண்ணி உரித்தோம்னா மேலே தொல்லியெல்லாம் நமக்கு நல்லா உறிஞ்சி வரும். நல்லா அந்த மாதிரி உரித்து எடுத்துடலாம். காய் நல்லா சதமாக நல்லா பெருசாகவே இருக்குங்க. நமக்கு இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஆல்ரெடி ஒரு காய் நம்ம கட் பண்ணி போட்டு வச்சுருக்கோம். மொத்தம் 3 காய் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ எல்லா காயும் நல்லா மேல் தோல் எல்லாத்தையும் நல்லா சீவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், காய் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். நல்லா பெரிய காயாகவே நல்லாவே இருக்குது. மேல் தோல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கோங்க. இப்போ அது கூடவே தண்ணி நல்லா சேர்த்துட்டு காய் எல்லாத்தையும் நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு சேர்த்துறதுக்கு ஒரு மசாலா ஒன்று தயார் பண்ணிக்கலாங்க. இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூடவே சின்ன ஜீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ அது எல்லாத்தையும் ஒரு பக்கமாக வச்சுட்டு நம்ம காய் எல்லாத்தையும் நம்ம அலசிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம், மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துனா போதும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு சாம்பார் தூள் இருக்குது இல்லைங்களா, அது 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் இது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காயை நம்ம வேக போட்டுடலாங்க. இப்போ அந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். காய் எல்லாமே நல்ல 3/4 பதத்துக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ரொம்ப வேக விட்டுறாதீங்க, காய் உடஞ்சிரும். நம்ம கிளறி எடுக்கிறப்போ ஒரு 3/4 அளவுக்கு, 1/2 அளவுக்கு வெந்தால் கூட போதும். இப்போ இதை நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலைக்கு பதிலாக முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேங்க. கருவேப்பிலை இல்லாத பட்சத்தில் முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி முருங்கைக்கீரை போட்டு தாளித்து சாப்பிட்றப்போ நம்ம முருங்கைக்கீரை டெய்லி சேர்த்திக்கிற மாதிரி ஆச்சு. நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. இப்போ கீரையெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ வேக வச்சுருக்க அந்த முருங்கைக்காய் எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாங்க. நம்ம வடிகட்டியில் எடுக்க வேண்டாம். ஆல்ரெடி நம்ம சாம்பார் தூள் போட்டு நம்ம வேக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம எந்த மசாலாவுமே நம்ம சேர்த்த போகிறது இல்லைங்க. அவ்வளோதான். உங்களுக்கு கூட குறைய காரம் வேணும்னா மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பும் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம வேறு எதுவும் சேர்த்த போகிறதில்லைங்க. இப்போ அரைச்சி அந்த தேங்காய் விழுதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா அலசி இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி அலசி விட்டதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. ஆல்ரெடி முருங்கைக்காய் 3/4 பதத்து அளவுக்கு நமக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த மசாலாவோட ஒரு 1/4 அளவுக்கு நல்லா வேகட்டும். தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி சூப்பராக நமக்கு முருங்கைக்காய் பொரியல் தயாராகிடுச்சு. ரொம்ப வித்தியாசமான முறையில் சூப்பரான முருங்கைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.